இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தெசலோனிக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே முதல் அதிகாரத்திலே பவுலடியார் தெசலோனிக்க மக்களிடத்திலே சிறந்து விளங்கிய கடவுள் அன்பு, அவர்கள் கடவுள் மீது வைத்திருந்த நம்பிக்கை, அவர்கள் கிறிஸ்துவ வாழ்விலே அவர்கள் எதிர்கொண்ட துன்பங்களை அவர்கள் சந்தித்த மனநிலை, இவற்றையெல்லாம் பட்டியலிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார். மேலுமாய் இரண்டாம் தெசலோனிக்கு எழுதப்பட்ட இரண்டாம் திருமுகம் 3ஆம் அதிகாரத்திலே அவர்களுடைய வாழ்வில் இருந்த ஒரு குறையை சுட்டிக்காட்டி அதிலிருந்து அவர்கள் எவ்வாறு வெளிவர வேண்டும் என்பதற்கான வழிமுறையையும் கற்பிக்கிறார். தெசலோனிய மக்களிடத்திலே பாலியல் ஒழுங்குமுறை பற்றிய சீர்கேடு இருந்ததை தெசலோனிற்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்திலே நாம் வாசிக்கிறோம். இத்தகைய நிலை அவர்களிடத்திலே களையப்பட வேண்டும் என்பதற்காய் இறைவனினுடைய இரண்டாம் வருகை அண்மையில் நிகழ இருக்கிறது. நீங்கள் தூய்மையுடையோராய் தூய உள்ளத்தோராய் அவரை வரவேற்க தகுதி பெறும் பொருட்டு உங்களையே தயாரியுங்கள் என்று தன்னுடைய முதல் கடிதத்திலே அவர் குறிப்பிட்ட பொழுது, அந்த மக்கள் அந்த கடிதத்தினை தவறாக புரிந்து கொண்டு, இயேசுவினுடைய வருகை அண்மையில் தானே இருக்கிறது, நாங்கள் ஏன் இந்த உலகிலே உழைத்து பொருட்களை சேர்க்க வேண்டும், இவை அனைத்தும் வீணாகத்தானே செல்கிறது என்று அவர்கள் எந்தவித உழைப்பிலும் அவர்கள் ஈடுபடாமல் சோம்பி திரிபவர்களாய் மாறிவிடுகிறார்கள். புனித ஜான் பஸ்கோ மிக அழகாக குறிப்பிடுவதை போல, சோம்பேறித்தனம் சாத்தானின் தொழிற்பேட்டையாக இருக்கிறது. எந்த இடங்களிலெல்லாம் சோம்பேறித்தனம் வருகிறதோ அந்த இடங்களிலே வெற்றி இருப்பதில்லை. எந்த இடங்களிலெல்லாம் சோம்பேறித்தனம் வளருகிறதோ அந்த இடங்களிலே உறவுகளிலே பிரச்சனைகள் உருவாகிறது. எந்த இடங்களிலெல்லாம் சோம்பேறித்தனம் மிகுந்திருக்கிறதோ அந்த இடங்களிலே பாவங்களும் வளர்ந்திருக்கிறது. இதற்கொற்பவே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டதற்கு ஏற்ப அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதை பவுலடியார் அவர்களோடு உடன் இருந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்வின் வழியாக அவர் எண்பித்து காட்டியிருக்கிறார். அவர் தெசலோனிய மக்களிடையே பணி செய்த பொழுதே அவர் மற்றவரிடத்திலிருந்து எதையும் இலவசமாக பெற்றுக்கொள்ளாமல் அவரே உழைத்து உண்பதை குறிப்பிடுகிறார். இன்றைய நாளின் முதல் வாசகமானது உங்களுக்கும் எனக்கும் 3 வாழ்வியல் பாடங்களை கற்பிக்கிறது. முதலிலே அடுத்தவர்களிடையே இருக்கிற நன்மை தனங்களை கண்டு அவர்களுக்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்துகிற நன்றியின் மக்களாய் வாழ வேண்டும். இரண்டாவது, நம்மிடையே வாழ்கிற அனைவருக்கும் முன்மாதிரியான வாழ்வை வாழ்ந்து காட்டுபவர்களாய் இருக்க அழைக்கப்படுகிறோம். நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே ஆலோசனைகளும் அறிவுரைகளும் இலவசமாக அதிகமாக கிடைக்கிறது. ஆனால் அந்த ஆலோசனைகளையும் அந்த அறிவுரைகளையும் நாம் முதலிலே நம்முடைய வாழ்விலே வாழ்ந்து காட்டுகிற பொழுது பலரினுடைய வாழ்வுக்கு தீபங்களாய் நாம் மாறுகிறோம். ஆகவே நாம் அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளையும் அறிவுரைகளையும் முதலிலே நாம் பின்பற்றுபவர்களாக வாழக்கூடியவர்களாய், மூன்றாவது, எல்லா பாவங்களுக்கும் அடித்தளமாய் இருக்கிற சோம்பேறித்தனத்தை முற்றிலுமாய் விடுத்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிலைக்கு ஏற்ப உழைத்து வாழ்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம்.